ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். மென்டல் எபிலிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷன் என்னுடைய பேர் விகோமில் வழி என்கிட்ட கைட்டு முடிச்சுக்கேன். அன்னைக்கிழமை எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ அன்னைக்கிழமை ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சினா நிறைய எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து அன்னைக்கிழமையில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டார்கெட் 140+ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஃப்ரீ கிளாஸஸ் டு கிராக் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் 140+ சொல்லக்கூடிய டார்கெட் வச்சிருக்காங்க பிலிம்ஸுக்கு. தினமும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் அண்ட் பிலிம்ஸ் ஃப்ரீ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய வந்து நடத்துறாங்க. இந்த 3 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா December 13, 2027 வந்து நடத்துறாங்க. ஸோ இதன் மூலியமாக உங்களுடைய மார்க் டெஸ்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய இது தெரியும் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீ அனாலிசிஸ் இதை பேஸ் பண்ணி, இந்த மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி லைவ் கிளாஸஸ், அதாவது எஜுகேட்டர்ஸ் வந்து இதோட டிஸ்கஷன், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ரேங்கிங்கும் வந்து இதில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ அட்டன் பண்ணுங்கள். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது டைமிங் என்ன பார்த்துக்கோங்க, 10 AM to 1 PM, அதாவது 13th December, 20th December, 27th December. ஸோ 10 to 1 மணி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. T20 சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரிஸ், அதாவது கிளாஸ் இன் சென்ஸ் இதை வந்து ஆப்பில் வந்து உங்களுக்கு 20 minutes 20 questions ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வந்து அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நடத்துகிறாங்க. மீன் டெஸ்ட் வைக்கிறாங்க, நடத்துறதுல டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுமாதிரி வந்து TNU SRB காவலர் முழு மாதிரி தேர்வு வந்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா December 9 வந்து 7 to 8:30. ஓகேங்களா? ஸோ 7 to 8:30 வந்து உங்களுக்கு வந்து இந்த இது நடக்குது. தேர்வு பிறகு வந்து இலவச கலந்தாய்வும் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், ப்ளஸில் வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ளஸில் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 12 months சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து 7,000. அதில் கோம்லரின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர். மாதம் 525 ரூபாயில் கவன முறையில் எல்லா எஜுகேட் கிளாஸஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன், நோ காஸ்ட் இஎம்ஐ. அது மாதிரி டெபிட் கார்டு HDFC வச்சிங்கன்னா ஸோ அவங்களும் இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாதம் 525 rupees எல்லா எஜுகேட் கிளாஸஸும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The least number which when divided by 5, 6, 7, 8 leaves a remainder 3, but when divided by 9 leaves no remainder is what? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லணும்னா 5, 6, 7, 8ஆல் வகுப்படும் போது மீதம் 3ஆம் 9ஆல் வகுப்படும் போது மீதம் 0 வரக்கூடிய மிக சிறிய எண்ணானது இது. அதாவது எக்ஸ்ன்ற நம்பர் இது வந்து 5, 6, 7, 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து எனக்கு 3 கிடைக்கலாமா. ஆனா இதுவே இந்த நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 ரிமைண்டர்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எல்சிஎம் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான எல்சிஎம் எடுக்கோங்க. 5, 6, 7, 8. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பெருசாக இதுக்கு மேலே தேவையில்ல. ஸோ அப்படின்னா 840 அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 840 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக இது மாதிரி கொடுத்தோம்னா 840 ஸோ இதால் நம்ம வகுப்பட்டோம்னா இது நமக்கு கிடைக்கும். பட் இதுலேயே எனக்கு கிடைக்கலன்னும் போது ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு நான் போகலாம். அதாவது 840 into x போடணும். ஓகேங்களா? ஸோ 840 into x + 3 போட்டு பாருங்க. when x is equal to 1 இருந்துச்சுன்னா ஏன் இங்க நம்ம 3 போடுறோம் தெரியுதா? ஏதோ ஒரு எண்ணை நான் 5ஆல் 6ஆல் 7ஆல் 8ஆல் 5, 6, 7, 8 இதால் வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு 3ன்ற பேலன்ஸ் கிடைக்குது, ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் பேலன்ஸ் எனக்கு மீதி இருக்கு. அப்போ ஏதோட எண்ணு +3 தான் வந்து எனக்கு இதால் டிவைட் ஆகும்போது இந்த வேல்யூ இருக்கும். அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், +3ன்னு போடுறோம். ஓகேங்களா? இங்கே எனக்கு எல்சிஎம் 840 இருக்கு. 840x +3 தான் வந்து நமக்கான இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இதுக்கான x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 840 + 3. ஓகேங்களா? 843. ஆனால் இது வந்து 843 வந்து 9ஆல் டிவைட் ஆகக்கூடியது கிடையாது.
ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ எல்சிஎம்மா ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்னது 840 எக்ஸ் ப்ளஸ் 3 தானே வச்சுருந்தோம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 840 எக்ஸ் வேல்யூ நான் 2ன்னு வச்சுக்கிறேங்க. 2 + 3 ஓகேங்களா. ஸோ அப்போ 1680 கரெக்டா. 1680 + 3. ஸோ 1683 நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 187ஆல் வந்து எனக்கு வகுப்படும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் யூஸ்வலாக வந்து ஜஸ்ட் அந்த கொடுத்துருக்க நம்பர் கூட்டல், அதாவது x + 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி எனக்கு கிடைக்காதால ஏன் இங்கே பார்த்தா 2 வச்சுக்காங்க, ரிமைண்டர் 3. ஓகேங்களா. ஸோ 5 6 7 8ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3ன்ற ரிமைண்டரும், இதே வந்து தனியாக 9ன்றதை வந்து நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 0ன்னு கிடைக்குது. அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கான எல்சிஎம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னது, ஸோ இந்த ஃபார்மெட் கொண்டு வரேன். 840 x + 3 ஓகேங்களா. ஸோ x = 1ன்னு போடுறேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா. அதனால நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, x = 2ன்னு போடும்போது அதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு 0 ரிமைண்டர் வந்து கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ 1673 பாருங்க, 1673. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. on rupees 68,000 at 16 into 2/3% per annum for 9 months. இப்படி 9 monthsன்னு கொடுத்தாலே n = ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா. இப்போ மந்த்ஸ்ன்னு கொடுக்கும்போது கொடுத்துருக்க மாசத்தையும் /12 போடுறோம். அப்போ n = 3/4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். r பாருங்க, r = 16 2/3% சொல்லிக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்க 8 18 ஸோ 48 48 + 2 50 50/3ன்னு சொல்லிட்டு எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்ட் கிடைக்கும். r = 50/3. ஓகேங்களா. ஸோ இது வந்து பிரின்சிபல். அப்போ SI = PNR/100. ஸோ P உடைய வேல்யூ என்னது 68,000. n உடைய வேல்யூ 3/4. ஸோ 3/4. r உடைய வேல்யூ 50/3. ஏற்கனவே 100 போட மறந்துடாதீங்க. ஸோ அப்போ அடிங்க 17 டைம்ஸ் போகும். 117 இருக்குங்க, அதாவது வந்துடுச்சுன்னா. ஸோ இந்த 3 வந்து கேன்சல் ஆகுது. அப்போ 8,500 கிடைக்கும். சரிங்களா. பேலன்ஸ் வந்து இது வரும் 8,500. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 8,500. இந்த மாதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. 9 months அப்படின்னும் போது, ஸோ இந்த 9 months we have to convert 12 ஆக்சுவலி இயராக கேட்கும் போது நம்ம நார்மலாக போட்டுருவோம். இந்த மந்த்ஸா, இது வந்து 4 monthsனா என்ன பண்ணுவீங்க, n = 4 கொடுத்துரு, 4 அப்படியே போடுங்க. டிவைட் எத்தனை மாதம் ஒரு வருஷத்துக்கு 12. அப்போ 1/3. n = 1/3ன்னு போடணும். புரிஞ்சுச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 8,500. ஸோ அடுத்த சம் பாருங்க. The mean of 5 number is 25. If one of the number is excluded, then the mean becomes 20. The excluded number is. அதாவது என்ன சொன்னாங்க, 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எனில் நீக்கப்பட்ட எண்ணானது என்ன? அப்ப என்னது, 5 நம்பருடைய மீன் வந்து 25, 5 நம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 25 × 5 125. ஒட்டுமொத்த எண்களுடைய வேல்யூ ஓகே 125. ஸோ இதுக்கு தான் நம்ம மீன் கண்டுபிடிச்சோம், /5 போட்டோம் 25 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 5 நம்பர்ஸ் உடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125. அதே மாதிரி அதில் இருந்து ஒரு எண் மட்டும் எடுத்தாச்சு. அப்போ ஒரு எண் எடுத்தோம்னா 4, 5ல் 4 1 போச்சுன்னா 4. அப்போ 4 நம்பர்ஸ் உடைய மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது 20. அப்படின்னா என்னங்க, ஸோ 20 × 4 80. அப்போ இதில் விடுபட்ட எண்ணை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 5 நம்பர்லாம் பாருங்க, 5 நம்பருக்கு மீன் வந்து 25. ஸோ அதை நான் வந்து
25 into 5. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 125 கிடைக்குது. 4 நம்பர்ஸ் உடைய மீன் வந்து 20. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 20 into 4 80. அப்போ ஒரு நம்பர் போச்சுல, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 125 minus 80. ஸோ 45 அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தா பாருங்க சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்து போர்ட் மாஸ் முறைகளை தான் நீங்கள் பார்க்கணும். போர்ட் மாஸ். ஓகேங்களா? ஸோ 1 divided by 5/7 of 6 3/10 minus 2/9. இதில் வந்து ப்ராக்கெட் இருக்கிறது ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கிறது எடுத்து வெளியே போடுங்க. ஸோ ப்ராக்கெட்டில் பாருங்க 5/7 into ஸோ 60 63/10 63/10. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? இது 9 times. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன பண்ண முடியும்? இது 2 times 9/2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதனால இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா 1 divided by 9/2 minus 2/9. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிவிஷனுக்கு இப்படி எடுக்கணும். மைனஸ் கிடையாது, டிவிஷனுக்கு ஆஃப்க்கு அப்புறமேட்டு டிவிஷன். அந்த டிவிஷன் நம்ம எப்படி போடலாம், 1 அதாவது 1 டிவிஷனை எப்படி போடலாம், மல்டிப்ளிகேஷன் மாற்றினா 2/9 மாறிடும்ல. ஸோ மைனஸ் 2/9. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 into 2 2, அப்போ 2/9. 2/9 minus 2/9 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 0வா? ஸோ இதுக்கான ஆன்சர் 0. ஓகேங்களா? ஸோ அடுத்தா பாருங்க, இது கொஞ்சம் நம்ம இது மாதிரி இல்லைங்க, லைக் எப்படி சொல்றது, ஒரு ஃபார்மட்டா லைக் இப்படிதான் ப்ரொசீஜர் அது மாதிரி இல்லாமல் இது வந்து நமக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க, அது போன்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் யோசிக்கணும். 8 minus 5 into 4 equal to 44. அது எப்படி? 8 minus 5 வந்து நமக்கு 3. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இப்படி தான் போகணும். போர்ட் மாஸ் முறைப்படி பார்த்தீங்கன்னா 20. ஓகேங்களா? ஸோ 8 minus 20. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து -12 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே 44ன்னு கிடைச்சிருக்கு. அதே பாருங்க 15 minus 3 into 3 equal to 48. 16 minus 4 into 5 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இதை பண்ணால் நமக்கு 44 வரும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க, 8 into 5 போட்டால் 40யா? இந்த மைனஸை இன்ட்டா போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் இன்ட்டா போடுங்க. 8 minus 5 into 4 equal to 44 கொடுத்துருக்காங்களா? இந்த மைனஸ் நம்ம இன்ட்டா போடுங்க. 8 into 5 இதை இந்த இன்ட்டை ப்ளஸ் 4ஆக போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து 44 கிடைக்கும் இல்லையா? அதேமாதிரி அடுத்தா பாருங்க, 15 minus 3 into 3 equal to 48. ஓகேங்களா? ஸோ இது போடுங்க, 15 into 3 plus 3 தானே வரும். அப்போ 15 into 3 45 plus 3 48 கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்தா பாருங்க, 16 minus 4 into 5. ஓகேங்களா? ஸோ 16 minus 4 இதை நான் எப்படி எழுதலாம், 16 into 4 plus 5. ஓகேங்களா? அப்போ 64 plus 5 equal to 69. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணணும். ஆக்சுவலி இப்படி போட்டால் இந்த ஃபார்மேட் போட்டால் தப்பு தான், நம்ம இந்த சிம்பிள்ஸை மாற்றி போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 69. ஓகே. ஸோ இது பாருங்க, இது சிம்பிள் தான். 144 இது நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12. ஸோ 12 plus 52 வந்து 52 plus 12 இது வந்து என்ன ஆகும், 64. 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ன்னு கிடைக்கும். 248 plus 8. ஓகேங்களா? ஸோ 256ன்னு வரும். ஸோ 256 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 16. அடுத்தா பாருங்க, a building is in the form of hollow sphere of outer radius 100 meter and thickness of wall is 1 meter. If the cost of painting 1 square meter is 5 rupees, then the total cost of painting
both the outer and inner walls of the building is. இந்த பார்க்கறதுக்கு பயங்கர பெருசா இருக்க மாதிரி இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரைக்கோள வடிவம் உள்ள ஒரு கட்டிடம் வெளிப்புற ஆரம் 100 மீட்டர் சுவரின் தடிமன் அதாவது திக்னஸ் வந்து 1 மீட்டர் 1 சதுர மீட்டர் சுவருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு ரூபாய் 5 எனில் மொத்த உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்கள் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹாலோஸ்பியர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஸோ ஹாலோஸ்பியர் உங்களுக்கு வந்து வீடு இப்படி இருக்கு. ஸோ நல்லா பாருங்க ஹாலோஸ்பியர் ஆக்சுவலி இப்படி வரும். இந்த இக்லூ ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ ஹாலோஸ்பியர் இப்படி இருக்கும். நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் படி ஆருடைய வேல்யூ அதாவது இதில் வந்து அவுட்டர் ரேடியஸ் இந்த சென்ஸ் இங்கேருந்து வரக்கூடியது அவுட்டர் ரேடியஸ், உள்ளார்ந்து இருக்கக்கூடியது இன்னர் ரேடியஸ். ஓகேங்களா? சரி நான் இப்படி திருப்பி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து வரக்கூடியது அவுட்டர் ரேடியஸ், இங்கே உள்ளார்ந்தே இருக்கக்கூடியது வந்து இன்னர் ரேடியஸ். இதுக்கு இடைப்பட்டது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் திக்னஸ். ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து அவுட்டர் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து கேபிட்டல் ஆகாது அவுட்டர் ரேடியஸ். ஆர் வந்து 100 மீட்டர், திக்னஸ் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா? ஸோ திக்னஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இதான் வந்து நம்ம திக்னஸ் இல்லையா? ஸோ கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் நம்ம மைனஸ் பண்ணால் நம்ம திக்னஸ் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஸ்மால் ஆர் கிடைக்கல. ஸோ இப்போ நான் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் டி, ஆர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 1. ஸோ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 99. அதாவது இன்னர் ரேடியஸ், இது அவுட்டர் ரேடியஸ், இது வந்து இன்னர் ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, சிஎஸ்ஏவா டிஎஸ்ஏவா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா? இந்த டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்போ இதான் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் தரையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தரையில நீங்க பெயிண்ட் அடிப்பீங்களா? செவத்தில் தானே பெயிண்ட் அடிக்கணும். அப்ப இது அப்ப இதுதான் நம்ம வந்து சிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். ஓகே, டிஎஸ்ஏன்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து எடுக்க போறதுல. ஓகே, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ்னா ஃபுல்லுத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆனா எனக்கு தேவையானது வந்து என்னது, ஸோ அந்த வீட்டுடைய வாலை மட்டும் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். அப்ப இங்க பெயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உள்ளார பெயிண்ட் பண்ணணும். ஆனா இங்க கீழே தரையில பெயிண்ட் பண்ண போறது இல்லைல்ல, ஸோ அதனால அதை மட்டும் விட்டுரும். அப்ப அப்படி கொஸ்டின் கேட்டாலே என்னது, சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. CSA, curved surface of a hemisphere. ஓகேங்களா? curved surface of a hemisphere. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து, ஸோ ஃபார்முலா முக்கியம், 2 pi into r square plus r square. ஓகே, 2 pi into ஏன் r square plus r square பார்த்தீங்கன்னா இது என்னது, ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்துங்க, ஹெமிஸ்பியர் கிடையாதுங்க, நல்லா பார்த்தோம்னா தப்பா போட்டிருக்கேன், ஹாலோ ஹெமிஸ்பியர். இது ஹெமிஸ்பியர்னா 2 pi r square போடணும். வெறும்னா ஹெமிஸ்பியர்னா 2 pi r square. இது ஹாலோ ஹெமிஸ்பியர் போது 2 r இருக்குல்ல, அப்போ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், அப்போ r square plus r square. அப்போ 2 into 22/7 into 100 square plus 99 square is equal to 2 into 22/7 10,000 into இது நீங்க ஸ்கொயர் பண்ணா 9081 சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? சரி நம்ம எவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 into 22/7 19,801. ஓகேங்களா? ஸோ இதை எவாலுவேட் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இது வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹாலோஸ் ஹெமிஸ்பியர். அதுக்கு இந்த இது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபானா அப்போ இத்தனை ஸ்கொயர் மீட்டர் 12,446, சாரி 1 10 100,000 lakh 1,24,463க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்ட்டு 5 ரூபா போடுங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வரும், இத்தனை ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 6,22,317 rupees. அந்த 0.142 விட்டுருங்க, தேவையில்ல.
ஓகேங்களா? ஸோ அப்போ curved surface of area of a hemisphere 2 pi r square, curved surface area of a hollow hemisphere 2 pi into r square plus r square, capital R square plus small r square. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the ratio 2:3:4, then the HCF is 10. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே அந்த எண்கள் என்ன அப்படின்னு பாருங்க. அந்த நம்பர்ஸ் ஆர் ரேஷியோ ஆஃப் அ நம்பர், ரேஷியோ ஆஃப் அ கிவன் நம்பர் இன்ட்டு HCF, அவ்வளோதான். கொடுத்துருக்க அந்த விகிதத்தையும் HCF மல்டிபிள் பண்ணும். அப்போ பாருங்க, இன்ட்டு 10 போடுங்க, 20, 30, 40. ஓகேங்களா? 20, 30, 40. ஓகே. ஸோ அடுத்த சம் பாருங்க. The volume of a hemisphere is 1152 pi centimeter cube. Then curved surface area of a hemisphere is. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் curved surface area of a hemisphere ஃபார்முலா என்ன, 2 pi r square பார்த்தோம். வால்யூம் ஆஃப் a hemisphere ஃபார்முலா என்ன, 2/3 pi r cube. ஓகேங்களா? ஸோ இதான் தெரிஞ்சுக்கணுங்க, 2/3 pi r cube. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 2 pi r square curved surface of a hemisphere என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொடுத்துருக்கு 2/3 pi r cube is equal to 1152 பையன் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் இந்த பையன் நான் கேன்சல் பண்ணுறேன். r cube is equal to 1152 into 3/2. ஓகேங்களா? So is equal to 576 into 3. So 1728 r square உடைய வேல்யூ, r cube உடைய வேல்யூ. ஸோ ஆருடைய வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அது கியூப் எடுத்துனா 12 கியூப் தான் வந்து 1728. நமக்கு ஆர் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஒன்ஸ் ஆர் வேல்யூ கிடச்சோடனே சிஎஸ் ஆஃப் அ ஹெமிஸ்பியர், சிஎஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2 pi r square. ஸோ இங்கே பையிலே கொடுத்துருக்காங்க, நம்ம பை நம்ம இது பண்ண தர, பை அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் 12 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 2 pi into 12 square. ஸோ அப்போ 288 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ 144 into 2. 288 pi centimeter. சரி, ஸ்கொயர் வரும், கியூப் வரக்கூடாது, ஸ்கொயர். 288 pi is pi centimeter square. ஓகே. ஸோ இதோட லாஸ்ட் சம் பார்த்தலாம். என்னன்னா, a sum of rupees 312 was divided among 100 boys and girls. Each boy, actually by in போட்டிருக்காங்க, boy gets 3.60. Each girls gets 2.40 rupees. The number of girls are. அதாவது ஒரு 312 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து 100 பாய்ஸுக்கும் அண்ட் கேர்ள்ஸுக்கும் வந்து டிவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பசங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கும் 3 ரூபாய் 60 பைசா, பெண்களை பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் 40 பைசா வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை பெண்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க, கொஸ்டின் படி டோட்டல் வந்து நமக்கு 100 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ டோட்டல் ஈக்குவல் டு 100. ஸோ அதனால எனக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்போ x + y அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து x + y is equal to 100. என்ன சொல்றாங்க, 3.60 ஈச் யாரு பாய்ஸுக்கு, அதுவே கேர்ள்ஸுக்கு வந்து 2.40 y is equal to எவ்வளோ ரூபா, 312 ரூபாய் பிரிச்சு தராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்க, சால்விங் 1 and 2. அப்போ நீங்கள் x + y is equal to 100 நான் இன்ட்டு 3.60 மாத்துறேன். ஐ மீன் மல்டிபிள் பண்ணுறேன், நம்ம பண்ண ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன் அது மாதிரி. அப்போ 3.60x + 3.60y equal to 316 வரும். ஓகேங்களா? ஸோ இது கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 3.60 போடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ செகண்ட் சால்விங் 1 and 2. So 1.60
1.20 y equal to மைனஸ் பண்ணால் 8 48 கிடைக்கும். y equal to 48 divided by 1.20 y equal to இதை அடிச்சிங்கன்னா 14 கிடைக்கும். ஸோ இந்த yன்றது இங்கே என்னது, யார், கேர்ள்ஸு. ஓகேங்களா. ஸோ y இருக்குது கேர்ள்ஸு. அப்போ ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் 40னா பாய்ஸ் வந்து என்னது, எக்ஸ் வந்து 60 தான். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி, இதில் கூட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட போட்டுக்கோங்க. அப்போ என்னது, இங்கே வந்து 40. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் உடைய வேல்யூ 40. ஸோ 100 மைனஸ் 40 60. அப்போ பாய்ஸ் உடைய வேல்யூ 60. ஓகே. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு கேர்ள்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் பாருங்க, 40 பேர். ஓகேங்களா. ஸோ மீதி கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ அன்அகாடமியில் வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதத்துக்கு எந்தெந்த மாதம் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதத்தை சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 12 months ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த 12 monthsன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 months பீரியடில் நிறைய பேட்ச் கோர்சஸ் வரும். இந்த எல்லா பேட்ச் கோர்சஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். கோம்லன்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் தினமும் ஸ்பெஷல் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ ஸோ அந்த பேங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு, எல்லா கிரெடிட் கார்டும் ஆக்சசபிள். டெபிட் கார்டு ஹெச்டிஎஃப்சிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செஷனை பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.